நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தினந்தோறும் பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கிறது அல்லது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஈரானை நெருங்கி இருக்கிற அமெரிக்கா. அதுக்கப்புறம் இந்த அடிச்சிருவேன் அந்த அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னா துருக்கி சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 கோரிக்கை வச்சோம், அதில் ஒரு கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்று, அந்த மக்களை தூக்கில் போட்டு கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னோம், அது ஓகே சொல்லிட்டாங்க. இன்னொரு இது அவங்க இந்த மாதிரி என்ரிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்தால் எங்களுக்கு ஈரான் அடிக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் அவர் சுப்ரீம் லீடரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது அதெல்லாம் தேவையே இல்லை. எங்கள் பேச்சுவார்த்தைக்கு அவங்க உடன்பட்டாங்க ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறது வெளியில் பேச்சு. ஆனால் அமெரிக்கா அது ஒரு பக்கம் பயந்து போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போது அமெரிக்கா ஈரானை பற்றி ஏன் பயப்படணும்? அதாவது அமெரிக்காவோட மேக்னிடியூடு, அதோட வச்சுருக்க ஆயுத குவியல் இதெல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக அமெரிக்கா ரொம்ப பெருசு. அப்போ ஈரான் கம்பேர் பண்ணால் ஈரான் ரொம்ப ஒரு கோசு, ரொம்ப சிறுசு. ஆனால் ஈரானை பார்த்து அமெரிக்கா ஏன் பயப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு கால்குலேஷன் தான். அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். அது போக இன்றைக்கி ரொம்ப இதை பேச போகிறது என்னென்னா, அணு ஆயுதத்தை பற்றி நம்ம அடிக்கடி இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம். அணு ஆயுதம்னா என்ன, அப்புறம் அது எப்படி ஆரம்பித்தது, அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி இருக்குது, அழிவு எப்படி வரும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவாக பேசிடுறோம். ஒருவேளை இது இந்த அணு ஆயுதத்தை பற்றி நம்ம பேசுகிறதோட முதல் பாகம் அநேகமாக 2வது பாகம், மிச்சம் இருக்கிறது 2வது பாகம், அப்படி பேசிடுவோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக அணு ஆயுதம் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பேசணும். ஒரு ஈரானை பார்த்து அமெரிக்கா ஏன் பயப்படுது அப்படின்னா, இப்போ இப்படி சொல்லுவோமே, இங்கே மிடில் ஈஸ்டில் ஒரு சுண்டக்கா மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இஸ்ரேலை பார்த்து அதை சுற்றி இருக்கிற மிக பிரம்மாண்டமான நாடுகள், ஒரு பக்கம் எகிப்தாக இருக்கட்டும், அந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இங்கே சவுதி அரேபியா ரொம்ப பெருசு, யுஏஇ, கத்தாரு, குவைத்து, அந்த பக்கம் நம்ம லெபனானாக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், சிரியா மிகப்பெரிய நிலப்பரப்பு, சிரியா, ஈராக்கு, ஈவன் ஈரான், இப்படி எல்லா நாடுகளும் ஒரு சுண்டக்கா மாதிரி இருக்கிற இஸ்ரேலை பார்த்து பயப்படுது. என்ன காரணம்? இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா பின்னாடி இல்லாமல் வெறுமனே இஸ்ரேல் மட்டும் இருந்துச்சுன்னா அது கையில் எவ்வளோதான் ஆயுதம் இருந்தாலும் நேரம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்போது எப்படி ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கோ, அமெரிக்காட்ட ஒரு பிரம்மாண்டமான பூதம் இருக்கோ, அதே மாதிரி இன்றைக்கி ஈரான் அது பெரிய நாடு தான், அது கையிலேயே ஆயுதம் இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி சைனா அப்படிங்கிற மிகப்பெரிய அரக்கன் இருக்காங்க. ஏன் அரக்கன் சொல்கிறேன்னா, சைனா ஒரு சாதாரண நாடே இல்லை. இன்னொன்று, சைனா அவங்க தங்கள் தேவைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. நீ உலகத்தை ஆக்கிரமிக்கிறதுல அமெரிக்காவே பரவாயில்ல என்ற அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, வெஸ்டர்ன் மீடியா அண்ட் அமெரிக்கா இதெல்லாம் சேரும்போது அவங்க மற்றவங்கள துச்சமாக எண்ணுவாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அப்படிங்கிறது நமக்கு இது வழியாக பார்த்துருக்கோம். சைனா அப்படி இல்லை. அவங்க ஆக்கிரமிப்பாங்க, பணத்தை செலவு பண்ணுவாங்க, எல்லா வளத்தையும் டீல் பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையார், ஒரு உயர்ந்த மனப்பான்மை உள்ள ஒருத்தருக்கும் ஒரு சாதாரண ஆள் வசதியாக இருக்கும்போது எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுமான இதுதான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இந்த சண்டை அல்லது சண்டை போட்டுருவேன், கழுத்தை நெரிச்சிருவேன், கொண்டுருவேன், இதை செய்வேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சமாதானத்துக்கு ரெடியாகி பேச்சுவார்த்தை இவங்க பேசுகிறாங்க. சவுதி பேசுகிறாங்க, ஓமான் பேசிட்டு தான், ஓமான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சவுதி சமாதானத்துக்கு தூதுவராக இருக்காங்க. இப்போ துருக்கி ரொம்ப முழுமையாக இறங்கி ஈரான் கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஒற்றை வார்த்தை, அணு ஆயுதம், அட்டாமிக் நியூக்ளியர் வெப்பன் அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் சரி. இப்போது நியூக்ளியர் வெப்பன் எதுலேருந்து ஆரம்பிக்குது? இப்போ நம்ம பொதுவாக அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது ரொம்ப 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 சிறுசு. அப்புறம் நம்மளுடைய ஒரு உடம்பாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும்,
எல்லாமே அணுக்களால் ஆனது. ஓகே, அந்த அணு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா சென்டரில் உள்ளே வந்து ஒரு ரவுண்டாக நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி உட்கரு அது சொல்லுவோம். அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்து போகும். இப்போது இப்போ கரண்ட்டு போகிற வயர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் காப்பர் கம்பி இருக்குது, காப்பர்லேயும் வயரு இது போகும், அவன் இரும்புலேயும் கரண்ட்டு பாஸ் ஆகும், அலுமினியத்திலும் பாஸ் ஆகும். காப்பர் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், தடை கம்மியாக இருக்கும், அதனால் கரண்ட் வந்து நிறையா போகும். அப்போது இது எப்படின்னா இங்கே ஒரு அணு அதில் இருக்கிற அவுட்ரு உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸில் இருக்கிறது வந்து புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ், நம்ம பேட்டரியில் பார்த்துருப்போம், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அது வந்து டிசி கரண்ட்டில் உள்ள பேட்டரினா டிசி கரண்ட்டு, அதில் ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ். அது மாதிரி ஒரு அணுவில் சென்டரில் இருக்கிறது வந்து புரோட்டான்ங்கிறது வந்து ப்ளஸ்ஸு, அப்புறம் அதை சுற்றி அவுட்டரில் இருக்கிறது வந்து எலக்ட்ரான் வந்து மைனஸு. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அப்போது இந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ், இது சுற்றி இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். அப்போது அதோட நம்பர் அணு எண் அட்டாமிக் நம்பர் ஒன்றுக்கும் அட்டாமிக் நம்பர் போட்டிருக்காங்க. அது போக அதோட மாஸ் அதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 1 2 3 4ன்னு வந்து அந்த பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருக்குது. அது ஸ்கூல் காலேஜ் படித்தோம் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சும்மா சாதாரணமாகவே கூகுளில் வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னு போட்டு பார்த்தா நிறைய வந்து நிற்கும். அந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லெஃப்ட்டில் அங்கே ஹைட்ரஜன் இருக்கும், இந்த பக்கம் ஹீலியம் இருக்கும். ஹீலியம் வந்து நம்பர் 2 பீரியாடிக் டேபிளில். அப்போது இதோட வெயிட் என்ன, அதோட வெயிட் என்ன, எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்திருக்கும். ஏன்னா நம்பர் வேறு வெயிட் வேறு அப்படிங்கிறது தான். இப்போ எப்படின்னா இதில் என்ன சொன்னோம், நமக்கு வந்து புரோட்டான் ஒன்று எலக்ட்ரான் ஒன்று அது சுற்றிக்கிட்டு இருக்கும், அது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ காப்பர் அந்த மாதிரி ஒரு கேபிள் வச்சுக்கோமே, அதில் வந்து கரண்ட்டுங்கிறது ஒரு சின்ன அதிர்வு ஆகும்போது எலக்ட்ரான் அவுட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்க எலக்ட்ரான் வந்து டக்குன்னு விடுபட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு அணு அது வந்து டக்குன்னு இந்த புரோட்டான் அந்த எலக்ட்ரான் இழுக்கும்போது இது எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து அங்கே போகும். அப்படிங்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எண்டில் ஆரம்பிக்கிற இந்த எலக்ட்ரான் அடுத்து போய் அந்த எண்டுக்கு போய் நிற்கும். ஓகே, அதில் எவ்வளோ தூரம் போயிட்டு வருதுன்றது தான் ஹெட்ஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் அதில் வந்து பெரிய டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னென்னா எலக்ட்ரான் விடுபட்டு அடுத்த புரோட்டானால் அட்ராக்ட் பண்ணி அடுத்தடுத்து எக்ஸஸ் உள்ள எலக்ட்ரான் வந்து உடனே விடுபடும். அதோட கரண்ட்டோட ஸ்பீடு, ஒளியோட ஸ்பீடு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதோட ஸ்பீடு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு. அந்த ஸ்பீடை பற்றி நம்ம ஜஸ்ட் அது ஒரு வார்த்தை பேசிடுவோம். என்னென்னா கரண்ட்டோட இப்போ ஒளியோட லைட்டோட ஸ்பீடு எப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டு. இதை வந்து நம்ம வந்து உதாரணத்தோடு சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சென்னையிலேருந்து நியூயார்க் எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்காவோட நியூயார்க் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர். அந்த 14,000 கிலோமீட்டரை ஒரு செகண்டில் ஒரு கிட்டத்தட்ட 12 முறை போயிட்டு வந்துடலாம். அப்போது அவ்வளோ ஸ்பீடு. அந்த ஸ்பீடு தான் கரண்ட்டில் எலக்ட்ரான் போகும்போது கரண்ட்டு பாஸ் ஆகிறதும் அந்த ஸ்பீடு. இது வந்து ஒரு புரிதலுக்காக. இப்போது இந்த இதில் வந்து அணு பிளவு அதெல்லாம் வருது. அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொன்னோம், இதில் ஹைட்ரஜனில் வந்து அணு எண் 1, அப்புறம் அணு நிறைய 1.008 அப்படின்னு வரும் அதோட வெயிட். இப்போது இதில் வந்து சில தனிமங்கள் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அதில் வந்து யுரேனியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டதான். அந்த யுரேனியனோட பீரியாடிக் டேபிளில் அணு எண் அட்டாமிக் நம்பர் வந்து 92. ஆனால் அதோட மாஸ் அது நிறைய இருக்கு இல்லையா, அது வந்து 234 இருக்குது, 235 இருக்குது, 238 இருக்குது. ஓகே, இது என்னென்னா இது ஒரே அணு எண் ஆனால் டிஃப்ரெண்ட்டு வெயிட்டு. அப்படிங்கும்போது அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து புரோட்டான் பற்றி பேசணும், எலக்ட்ரான் பற்றி பேசணும். அதுக்கு உள்ள ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் 2 கட்டானா ஒரு ஐட்டம் இருக்குது. அட்டாமிக் பாம், புரோட்டான், எலக்ட்ரான், அப்புறம் நியூட்ரான். இந்த நியூட்ரான் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நியூட்ரான் விடுபட்டு போகும்போது அடுத்ததில் ஈஸியாக அப்சார்ப் ஆகும். அதாவது எப்படின்னா ஈஸியாக வந்து நியூக்ளியஸை போய் ரீச் பண்ணும். அப்படிங்கிறது தான் இந்த நியூட்ரானோட பெரிய ப்ளஸ். ஏன்னா அதில் மைனஸும் கிடையாது ப்ளஸும் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த அணுகுண்டு இந்த பாம் ஃபிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அணு பிளவு, அதை எப்படி தயாரிக்கலாம்னு எப்படி ஐடியா வந்துச்சு, அதுக்கு மூல காரணமாக ஒருத்தர் சொல்லுவாங்க. எப்பவுமே ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கு விஞ்ஞானி சொல்லுவாங்க. அவர் சொன்னது வந்து E = mc² அப்படிங்கிறது தான்.
இ வந்து எனர்ஜி அப்படின்னா அது நமக்கு வந்து பவர் எனர்ஜி. அதுக்கப்புறம் எம்ங்கிறது நிறை வெயிட். ஆனால் ஒரே ஒரு இந்த டைமிங் இருக்குது. இந்த டயத்தில் எனர்ஜி மாஸ் இது ரெண்டும் வந்து என்ன மாதிரி ரிலேட்டிவ் ஆகுது அப்படிங்கிறது தான். இதை வந்து உதாரணத்துக்கு சும்மா ஒரு முன்னாடி நான் படித்த விஷயம்தான், ரொம்ப கேட்க வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ராக்கெட்டோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விண்கலனில் நம்ம வந்து மேலே போயிட்டு இந்த லைட்டோட ஸ்பீடில் உலகத்தை வந்து நம்ம சுற்றி வர்றோம் அப்படின்னா, அந்த லைட்டோட ஸ்பீடில் சுற்றினோம்னா ஒரு செகண்டுக்கு ஒரு 7 முறை மினிமம் வந்து சுற்ற முடியும். ஓகே, அந்த உலகத்தை. அப்போது நம்ம வந்து மேலே போகிறோம், போயிட்டு ஒரு 2 நாள் சுற்றுறோம். சுற்றிட்டு நம்ம திரும்பி இங்கே வந்தோம்னா நம்ம வயசு வந்து இன்றைக்கி ஒரு 25 வயசு 60 நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 25 வயசு 62 நாள் அப்படின்னு நமக்கு ஆயிருக்கும். ஆனால் பூமியில் வயசு என்னென்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தாண்டி போயிருக்கும். ஸோ இந்த இதை புரிஞ்சிக்க முடிஞ்சால் கொஞ்சம் அந்த ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோதான். இந்த டைம் ஃபிக்ஸடாக இருக்கும், எனர்ஜி அண்டு மாஸ் அது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப டீட்டெயில் வேண்டியதில் இவ்வளோ போதும். இப்போது அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார்னா 1932 ஜேம்ஸ் சாட்விக்னு ஒருத்தர் நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி வந்து புரோட்டான் கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க. நியூட்ரானை வந்து ஜேம்ஸ் சாட்விக்னு 1932 வந்து கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிப்பு இந்த அணு குண்டுக்கான இந்த அணு பிளவு அதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுபோக இது என்ன இதை பற்றி நியூட்ரான் பற்றி சொல்லியிருக்கோம். உள்ளே வந்து அதுக்கு என்ன வேறு எந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாதனால ஈஸியாக வந்து உள்ளே போய் பெனட்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அணுகுண்டில் யூஸ் பண்ணக்கூடியது யுரேனியம் நம்ம பேசணும். ஸோ யுரேனியம் வந்து பொதுவாக என்ன யூஸ் பண்ணோம்னா 235 யுரேனியம் 235. அந்த 235 இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வந்து எதுக்கு இப்போ 234 யுரேனியம் 234 235 236 இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஐசோடோப் அப்படிம்பாங்க. ஒரே அணு எண்ணில் இருக்குது, ஒரே அளவுக்கு புரோட்டான் இருக்குது, ஆனால் நியூட்ரான் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா இப்போ அணு எண் இப்போ இதோட அணு எண் வந்து 92 அப்படின்னா அதோட புரோட்டான் அளவு 92, எலக்ட்ரான் அளவும் 92. இந்த 92 வந்து கரெக்டாக ஒன்றுக்குள்ள ஒன்று அட்ராக்ஷன் இருக்கும். அது வாட்டி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும், புரோட்டான் உள்ளே இருக்கும். இதோட வெயிட் வந்து முன்ன பின்ன வர்றதுக்கு காரணம் வந்து நியூட்ரான். இப்போது 234ல் இதோட நியூட்ரான் வந்து 142 நியூட்ரான் யுரேனியத்தோட நியூக்ளியஸ்னு சொல்லும் இல்லையா, உள்ளுக்குள்ள கரு, அந்த கருவுக்குள்ளே 142 இருந்தால் அது வந்து யுரேனியம் 234. 145 ஒரு நியூட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது 235. இப்போ இதே இது வந்து இன்னும் ஒரு 3 எக்ஸ்ட்ரா இருந்தால் 146 146 நியூக்ளியஸ் இருந்தால் அது வந்து யுரேனியம் 238. ஏன் வந்து இந்த யுரேனியம் 238 வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த 238 உள்ளுக்குள்ளே வந்து ரியாக்டருக்குள்ளே பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து புளூட்டோனியம் அப்படின்னு ஒரு முக்கியமானது. அதோட இது நம்பர் என்னென்னா 239 அப்படின்னு. ஸோ இப்போ புளூட்டோனியம் அணுகுண்டில் பயன்படுது, யுரேனியம் பயன்படுது. இந்த புளூட்டோனியம் எங்கேருந்து வருது? யுரேனியம் 238லேருந்து வருது உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி இப்போ ஒருவேளை இப்போ யுரேனியம் 235 அதை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த யுரேனியம் 235 அது வந்து ஒரு நியூட்ரான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணி இது வந்து வெளியேறுன்னு வச்சுக்கோமே. இது பக்கத்தில் உள்ள இன்னும் ஒரு அணுவை வந்து போய் பிளக்குது ரெண்டா. ஏன்னா வேகமாக அடித்தா. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவோம்? நம்ம வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு சாதாரண ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவரில் நேராக போய் மெதுவாக போய் தொட்டோம்னா அது பாட்டு நிற்கும். இதே இது பயங்கர வேகமாக வந்து இடித்தோம்னா அந்த சுவருக்கு அப்புறம் உடையும். இப்போ இது வந்து என்னது ரெண்டாக அப்படி பிரிஞ்சிடும், அந்த மாதிரி உடஞ்சி சுக்குன்னு வருவாங்க. அது மாதிரி இதுதான். இப்போ வந்து ஒரு நியூட்ரான் வேகமாக போய் ஹிட் ஆச்சு அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு வந்து ரெண்டாக பிளக்கும். அப்படி பிளக்கும்போது அதிலேருந்து வரக்கூடிய சில ஐட்டங்கள் வந்து சேரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேகமாக அடித்து, வேகம் என்ன, அந்த லைட்டோட ஸ்பீடு ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டு, அந்த வேகத்தில் போய் அடித்தா என்ன ஆகும்? அது இப்போ பிளக்கும்போது யுரேனியம் 235லேருந்து பேரியம்னு ஒரு மெட்டல் வரும், அது வந்து 141. அதுக்கப்புறம் கிரிப்டான் 92 நம்பர், அப்புறம் ஸ்ட்ரோட்டியம் அல்லது ஜீனான் அப்படின்னு, ஜீனான் அது 140.
ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 140 ஒரு 92 இல்லை ஒரு 141 ஒரு 94 இப்படி மிக்ஸ் பண்ணி இது வந்து ரெண்டாக பிரியும். அதாவது ஒரு வீட்டை வந்து கோடு போட்டு ரெண்டாக பிரித்தா எப்படி இருக்கும், இந்த பக்கம் மொத்தத்துக்கு உள்ளே போனோம்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து சமையலர் இருக்குது, இந்த பக்கம் டாய்லெட் இருக்குது. ரெண்டாக பிரித்த உடனே இந்த பக்கம் வந்து சமையலர் எப்படி போயிடும், டாய்லெட் எங்கே போயிடும், அப்புறம் இங்கே தனியாக கட்டணுன்ற மாதிரி தான் இந்த இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். அப்படி பிரித்தது போக இந்த ஒரு யுரேனியம் 235 வேகம் அடித்த உடனே அது வந்து பேரியமாவோ கிரிப்டானோவோ ஸ்ட்ரோட்டியமாவோ ஜீனானோவோ அப்படியெல்லாம் அப்படி வகை வகையாக பிரியுது. பிரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும்னா ஒரு 2 அல்லது 3 வேகமான ஒரு அந்த வேகத்தோடு இருக்கிற வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு 2 அல்லது 3 நியூட்ரான் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது போக எனர்ஜி, இதிலிருந்து வெளிவரக்கூடிய எனர்ஜி வந்து அபரிமிதமான எனர்ஜி. அதோட எனர்ஜி அதான், அந்த எனர்ஜி தான் வந்து ரொம்ப பயங்கரமான எனர்ஜி. அது போக இந்த காமா ரேடியேஷன், இந்த ரேடியேஷன் தான் மிகப்பெரிய டேஞ்சர். நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போகவே போகாது. இந்த ரேடியேஷனோட இது அது எத்தனை வருஷம் இருக்குன்னு அடுத்தடுத்து பேசுவோம். இப்போது இந்த ரெண்டாக பிரிஞ்சு இப்படி வந்து சில தனிமங்களாகவும் அப்புறம் 2-3 நியூட்ரான் வெளியே வருது. அது போக இந்த மாதிரி எக்கச்சக்கமான எனர்ஜி ஆற்றல் வெளியே வருது. அப்புறம் ரேடியேஷன் வருது. அப்போ இத்தனை விஷயம் என்ன நடக்குது, இந்த ஒரு அணுவை பிளக்கிறதுனால நடக்குது. இதே வந்து மற்ற வேறு மெட்டலோ வேறு ஏதோ அணுவை பிளக்கிறதுனால இப்போ நடக்கிறது இல்லை. இந்த யுரேனியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த ஒரு என்னென்னா ஒரு அணு இப்போ ஒன்று போய் அடிக்குது, அடித்த உடனே ரெண்டாக பிளந்து இந்த பக்கம் என்னது ஒரு 3 நியூட்ரான் வெளியே வருது. இந்த 3 வந்து ஒரு 3 அடுத்த அணுக்களை வந்து அடிக்குது. அதை அடிக்கும்போது அதிலேருந்து ஒரு 3 9 வருது. இந்த 9ம் இன்னொரு 9 அணுவை வந்து ஹிட் பண்ணும்போது அந்த அடிக்கிற தூரம் எப்படின்னா இந்த உலகத்தை ஒரு செகண்டில் ஒரு 7 வாட்டி சுற்றிட்டு வர தூரம், நம்ம புரிதலுக்காக சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு 9 அடிக்கும்போது ஒரு 80 நியூட்ரான் வெளியே வருது. அந்த 80 வந்து அப்படி அடிக்கும்போது ஒரு 700க்கு மேலே நியூட்ரான் வெளியே வருது. அந்த 700 அப்படிங்கும்போது அப்படிங்குள்ள இந்த செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இது நம்ம சொல்கிறது நம்ம நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிங்குள்ள இது வந்து எத்தனை வரும், அடித்து பயங்கரமாக இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, இப்போது எல்லாம் அடித்து முடித்து ஓஞ்சு போய் அது எவ்வளோ கிலோ இருக்குது, எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோ அத்தனை இது இருக்கே நம்ம ஆட்டம் இருக்கே அணு, அந்த அணுவை பூரா அடித்து உடைச்சி வர்ற வரைக்கும் அப்படி ஆரம்பித்தா படப்படன்னு முடிஞ்சிச்சுன்னா அதோட விளைவு வந்து எக்கச்சக்கமான விளைவு. ஏன்னா ஒரு இதுலேயே வந்து காமா ரேடியேஷன் வருது, எனர்ஜி வருதும். அடித்து முடிச்சோன்னா அது வரக்கூடிய எனர்ஜி எக்கச்சக்கமான எனர்ஜி. இந்த அணு பிளவு தான் நம்ம கூடங்குளத்துலேயோ அல்லது கல்பாக்கத்துலேயோ கரண்ட்டு தயாரிக்க பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ அடித்தா நிறுத்த முடியாமல் போகுதில்ல, அதை வந்து எப்படி நிறுத்துறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மனமனமனமனு நிறைய வரும், கோடிக்கணக்கான நியூட்ரான் அப்படி வரும்போது அதை வந்து வேறு பக்கத்தில் இருக்கிற வந்து கபக்குன்னு பிடிச்சிக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுற மாதிரி சில தனிமங்கள் இருந்ததுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி போகிறியா அடிக்கிறியா அடி, ஆனால் ஒரு அளவுக்கு மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறது சில ஐட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த ஐட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா போரான், கேட்மியம், அப்புறம் வந்து ஹாஃப்னியம், அப்புறம் சில்வர், இண்டியம் இப்படிங்கிற ஐட்டம் எல்லாம் வந்து அந்த நியூட்ரானை U-135 இந்த மாதிரி இதில் புளுட்டோனியம் இப்படின்னு வரக்கூடிய அதில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நியூட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கிறோம். இது எப்படின்னா ஒரு ஆட்டு மந்தை ஒரு 500 ஆடு மலமலமலம்னு வேகமாக போய்கிட்டு இருக்கு, அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அப்படின்னா இடையில ஒரு சின்னதாக ஒரு பாதிக்கு மேலே கிராஸ் பண்ணி விட்டு இந்த பக்கம் போய் கொட்டில் அடைக்கிற மாதிரி மேலமன்னு அப்படியே போகும், அங்கே கொட்டில் அப்படி நின்றுடும். அப்போ இங்கே போகிறது வந்து 250, 500 ஆடு 250 இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி நிறுத்தினோம்னா ஒரு 100 ஆடு இங்கிட்டு போயிடும். அப்போ வந்து 150 ஆடு போகும் அப்படின்னு அதோட வேகத்தை இதெல்லாம் கட்டுப்படுத்த. இல்லை 500 ஆடுகளும் மொத்தமாக போய் ஒரு இடத்துல போய் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அது இல்லாமல் அது அங்கங்கே அப்சர்வ் பண்ணுறது. இது சொல்கிறதுனா வந்து நமக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். நான் இப்போது இந்த மாதிரி இப்படி என்ன சொல்லியிருக்கோம், இதை வந்து அவர் E = mc² ஐன்ஸ்டீன் ஆரம்பித்தது.
அதுக்கப்புறம் வந்து நியூட்ரானை ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அடுத்த கட்டத்தில் இன்னொருத்தர் வந்து இது அணு ஆயுதத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஓப்பன் ஹேமர்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது எதிலிருந்து வருது, யுரேனியத்தை பற்றி பேசணும். அப்புறம் 235 238 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே தான், ஐசோடோப் அப்படிங்கிறது ஒரே அணு எண்ணு உள்ள, அதாவது ஒரே அளவுக்கு புரோட்டான் எலக்ட்ரான் உள்ள, ஆனால் நியூட்ரான் மட்டும் வித்தியாசப்படுறது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ என்ன, ஒரு 142 நியூட்ரான் இருக்கிறது வந்து யுரேனியம் 234. அது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 235, இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 238. அந்த 238 வந்து புளூட்டோனியமாக வந்து அங்கே கன்வெர்ட் ஆகுது வித்தின் த இதுக்குள்ளேயே அடிக்கும் போது புளூட்டோனியமாக வருது. அந்த புளூட்டோனியம் இப்படி வருது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இது பேசிக், இது அடிப்படை. அப்போ என்ன, அணுப்பிளவு, அணு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ரொம்ப ரொம்ப மைனூட்டாக உள்ளது. அதிலிருந்து இவ்வளோ எனர்ஜி வர முடியும் அப்படின்றது இல்லையா, அதுதான் வந்து இந்த அட்டாமிக் பவர் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது, ரொம்ப முக்கியமாக ரொம்ப சொல்லக்கூடியது. இப்போது அடுத்தது நம்ம வந்து இப்போ இது பேசிக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா, அடுத்ததில் வந்து இதோட அடுத்த ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி ஆரம்பித்து பண்ணாங்க, அணு இது வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்கம், அழிவுக்கு இன்னொரு பக்கம் 1945 என்னெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இதோட எனர்ஜி லெவல் ஒரு இடத்துல விழுந்தால் எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.